பிரச்சனை இருந்திருக்கு? மனநல பிரச்சனை ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி மாற்றங்கள் அவங்கள்ட்ட பார்த்தீங்க? நல்லா இருந்துச்சுங்க. இருந்தாங்க. ஆனால் அந்த மனசு ரீதியில் சரியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? தெரியலங்க. அப்போ உள்ளது அப்போ வந்து யதார்த்தமாக நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மனநல சொன்னால் இந்த பொண்ணு மன சரியில்லாமல் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்ன இப்படியா பேசாமல் கொள்ளாமல் இப்படியே இருக்குது, என்னத்தினால இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தேன் டாக்டர்கிட்ட. பேசாமல் இருந்துச்சு, ரொம்ப போய் ஓரமாக உட்காந்துருச்சா? பாதி நாளையில் வந்தது தான். நான் பார்க்காத இடத்துலலாம் பார்த்துட்டேன் டாக்டர் மாட்டேன். இந்த மாத்திரை கொடுத்த சில பேர், அந்த மாத்திரை கொடுத்த சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காத டாக்டர் மாட்டில்ட்ட பார்த்துட்டேன். காசு செலவு பண்ணேன். 700 800 கேன் போட்டு எடுத்து பார்த்தேன். எல்லாமே பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. சரி நம்ம சாமிகிட்ட தான் போகணும் அப்படின்ட்டு ஒரே தான் சாமிகிட்டே வந்துட்டேன். சாமி காவந்து பண்ணாலும் சரி, சாவடிச்சாலும் சரி, அப்படியே சாமிகிட்ட கொண்டு வந்துட்டேன். சரி. மனநோயின்னா தன்னை அறியாமல் பேசுறது மனநோய். மனநோயின்னா தன்னுடைய மைண்டுக்கு அதிகபட்சமாக கண்ட்ரோல் பண்ணாத பேசுறது தான் மனநோய். அப்படியே ஒரு மாதிரியாக பேசுவாங்க அவங்க. அது ஒரு டீ கல்லில் வந்தால் கூட அவங்களுக்கு தான் முன்ன டீ போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு மாதிரியாக பேசுகிறாப்புல இவர் அமைச்சிடுங்க அப்படின்னு. தானாக பேசுறது, சிந்திரிக்க திறமை இல்லாதது, காதில் குரல் கேட்குறது, நம்ம சொன்னால் அவங்க ஒன்று பேசுறது. ஏன்னா நாங்களும் வில்லேஜுக்காரங்க தான். எங்களுக்கும் யாராவது பைத்தியம் கீத்தியமாக இருந்தாங்கன்னா வச்சுங்களேன், அப்போ நாங்கள் சொல்லுவோம், யாரோ சூனியம் வச்சுட்டாங்க போல், பேய் பிடிச்சிருச்சு போல். மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். பேய் பிடிச்சிருக்குன்னா அது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அலையிறதுனால கோவிலுக்கிட்ட போய் காட்டுவாங்க. அதில் 3 நாளைக்கு 4 நாளைக்கு அவங்கள அங்கே தங்க வச்சு அதுக்கு ஒரு கோழியோ ஏதோ கல்யாணம் பண்ணி அது எதோ சாங்கியங்கள்லாம் செய்து அதை அமைச்சிருவாங்க. ரொம்ப நாள் ஆகுதுப்பா, வெளியிலே நிற்கிறான். இது மெயினாக வந்து இந்த கோயில் கட்டினதுக்கு என்ன ஒன்லி ஃபார் புவர் பீப்புள். ஏன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் உள்ளவங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக்கில் அஃபெக்ட் ஆனவங்க வருவாங்க. பணக்காரவங்க வெளியூரில் சால்வ் பண்ணிக்கிறாங்க பணம் கொடுத்து. பட் புவர் பீப்புள் வந்து இங்கே வந்து வேண்டிகிட்டு போனாலே அவங்களுக்கு சரியாக போகும். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது சார். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. எல்லாமே பிரபஞ்ச சக்தியோட சம்மந்தப்பட்டது எல்லாமே. இந்த அஸ்ட்ராலஜியில் மெண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது, மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது, நிறையா அஸ்ட்ராலஜி இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வேதிக் அஸ்ட்ராலஜி, அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோடியாக்கு எடுத்துட்டிங்கன்னாக்கா இந்த ஜோடியாக்கில் 12 ஹவுசஸ் இருக்குது. அஸ்ட்ராலஜின்னா என்ன அர்த்தம்? அஸ்ட்ரான்னா ஸ்டார்ஸ்னு அர்த்தம். ஆலஜின்னா த ஸ்டடி ஆஃப் அர்த்தம், ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ். வந்து பீப்புள் தே வில் கம். சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி இன்சைட் தி சோல் தான் இருக்கும், வெளியே தெரியாது. பட் இங்கே வர்றப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் அவுட். நம்ம ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அப்போ 5 டைப் அதுக்கு இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, மிஸ்டிக்கலாக இருக்குது, மெடிக்கலாக இருக்குது, சைக்கலாஜிக்கலாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக வரைச்சே நம்ம
இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சஜஸ்ட் பண்ணலாம். சார், அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக்கே யாருக்கு வில் பவர் கம்மியாக இருக்கோ அவங்கள தான் அட்டாக் பண்ணும். அது வில் பவர் அதிகமாக இருந்தால் அது வராது, கிடைக்க நெருங்காது. அது வில் பவர் கம்மியாக உள்ளவங்கள தான் அட்டாக் பண்ணும். அதான் பார்த்தீங்கன்னா ஈவன் ஜென்ஸோட லேடிஸுக்கு அதுதான் அதிகமாக அட்டாக் ஆகும். அது க்ரௌடை பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ஒரு 5 பேர் இருந்தால் லேடிஸுக்கு 50 பேருக்கு இருக்கும். 9 கிரகம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பிளானட்டுக்கும் ஒரு அலாட்டட் பீரியட் நான் சொன்னேன். அது மாதிரி ஜோடியாக்கில் ஒரு சைனுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதேமாதிரி பிளானட்ஸ்க்கும் போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதில் ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ் சம்மந்தமாக ஒரு பிளானட்டுக்கும் ஒரு ஆர்கன் ஒரு இதுக்கு கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வீனஸ் அப்படின்னா அது ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு, மார்ஸ் அப்படின்னா அது பிளட்டு, மைண்டுக்கு என்ன மூன், சந்திரமா மனசோஜாதக நம்மளும் சொல்கிறோம். இங்கிலீஷ்காரனும் என்ன சொல்லுவான், லுனார் அப்படிம்பா. சித்தஸ்வாதிலாம் என்ன சொல்லுவான், லுனசி அப்படிம்பா, லுனாட்டிக் அப்படிம்பா. ஸோ த மைண்ட் இஸ் பீயிங் கவர்ன்ட் பை மூன். இது யூனிவர்சலி அக்செப்டட் தானே. அந்த சந்திரன் அஃப்ளிக்டடாக இருந்ததுன்னாக்கா அவளுக்கு அந்த மைண்டு ரீதியான டிப்ரெஷன்ஸு இந்த மாதிரி இருக்குது. அது சந்திரன் ரொம்ப எக்ஸால்ட்டடாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, வெல் பிளேஸ்டாக இருந்ததுனாக்கா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்குங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அது வந்து பார்க்க போனீங்கன்னா மெடிக்கலி பார்த்தா அது வந்து மென்டல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஆனால் வந்து ஒரு லேடிக்கு வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வராது. வைல் ஸ்பீக்கிங் ஒரு லேடிக்கு ஜென்ஸ் வாய்ஸ் வராது. ஒரு லேடி மேலே ஒரு ஆம்பளையோட ஈவில் ஸ்பிரிட் வந்துருந்ததுன்னா குரலே ஆம்பளை குரல் மாதிரி ஆகிடும். இந்த சைக்காலஜிஸ்ட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டு இவெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் சயின்டிஃபிக் அண்ட் லீகல் இது சாங்ஷன் இருக்குது இல்லையா அவளுக்கு. அதனால் அதுதான் ப்ராப்பரான வே. ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டையோ இல்லை சைக்காட்ரி இதுக்கு தான் போகணும், அதில் சந்தேகமே கிடையாது. அங்கே தான் போகணும். எனக்கு இந்த பேய் இருக்குது, பேசஸ் இருக்குது, இருக்கலாமா இருக்கும், இல்லாமல் இருக்கலாமா இருக்கும். பட் எதுவாக இருந்தாலுமே அதை அட்டாக் பண்ணுறதுங்கிறது மைண்டை தான் டெஃபினட்டாக. இது ஆல்மோஸ்ட் சார் அந்த ஈவில் ஸ்பிரிட் உள்ளே வருதுனாலே நெகட்டிவ் எனர்ஜி கெட்ஸ் என்டர்ட் இன். நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக்கை வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்மளால் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாடிக்குள்ளே செலுத்த முடிகிற கெப்பாசிட்டி நமக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் நியூட்ரலைஸ்ட், நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அது சயின்ஸ் ஆஃப் நேச்சர் சார். இது எல்லாமே சயின்ஸ் ஆஃப் நேச்சர். It shall be the duty of every citizen of India to develop scientific temper, spirit of inquiry, humanism and reform. So, scientific temper is a word in the Constitution of India. Scientific temper is very different from scientific knowledge. A man with a scientific knowledge need not be a man with scientific temper. That's why the scientists are going to this Ganapati temple in Thiruvananthapuram. The rocket, before sending the rocket, the scientists from this VSSC will come over to Thiruvananthapuram town and they will put these coconuts in this Ganapati temple. That is due to the lack of scientific temper. Scientific knowledge is another thing. Scientific knowledge anybody can, but scientific temper you need free thinking and free inquiry regarding everything. ஸ்பிரிச்சுவலாகவும் போனோம். டோட்டலி ஐ சரண்டர் டு காட், ஐ பிலீவ் இன் காட் ஒன். ஸோ தெய்வத்தையும் நம்ம மதிக்கணும். அதே மாதிரி மிஸ்டிக்கலாக சின்ன ஃபார்முலாஸ் இருக்குது தாராளமாக. இப்போ உப்பு சுற்றி போடுறது, மிளகு சுற்றி போடுறது, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் எத்தனையோ வச்சுருக்கா. துளசிக்கு ஜலம் விடுறது, இந்த மாதிரி எல்லாமும் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். மூணாவது மெடிக்கலாக காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்கா அலோபதிக் மெடிசன்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தில் போய் என்னென்னா அவள்கிட்டருந்து ஒரு சஜஷன் வாங்கிக்கணும். There's a lot of use of symbolic elements like the lemon or a flower. It's a symbolic gesture of an act which people believe will actually provide a kind of a treatment for whatever problems that the individual has. A person whom I met, he is from Pudukkottai district and he has gone to this temple in Thiruvannamalai, and there is this faith healer there who advised some pujas. At the end of the puja, the last thing which he does is he pours in hot oil to the ear of the client or the patient. So saying that after this he will stop hearing voices which he hears. So it was really heartbreaking because that person is deaf now. If you try and
look at this whole concept of supernatural belief systems, you must understand that it has stood the test of time. Actually, there's data which suggests that more than 70% of the people actually seek religious treatment, faith healers. They may be going to temples, dargahs, churches, or to a independent faith healer, traditional healer. They may be going there as the first line of management. Mental health actually deals with something which is abstract, which cannot be found out in a laboratory test or anything. So we just have to talk to a person, identify issues. So it is all very abstract. So people in the rural areas, they don't see anything physical happening. So it happens like they don't believe it. They don't believe that there is something called a mental health issue. But when the education it is low, whether it is rural or urban, then there is a tendency to blame it on spirits, demons and karma and so many other things. I think why it is prevalent is the fact that it is a cultural ethos to believe in all these things, and even if when you are educated, people, I don't know how to say, it's a contradictions which we have. So I think that kind of thing is kind of culturally embedded in us, to have some kind of a supernatural force which is beyond us and things like that. ചിലപ്പോൾ പലരും കണ്ട് പേടിച്ചിട്ടുണ്ടാവും. പലരും പല കഥകളും പറയാറുണ്ട്. ചില മരിച്ച സ്ഥലത്ത് കൂടെ പോകുമ്പം പെട്ടെന്ന്, അത് ഈ സാധാരണഗതിയിൽ പറയുന്നത് എങ്ങനെയാണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, മരിച്ചിട്ട് എല്ലാ കർമ്മങ്ങളും ചെയ്യുമ്പോൾ ചെയ്യാതെ അപകടമരണങ്ങൾ സംഭവിച്ച് അവർക്ക് വേണ്ട വിധത്തിലുള്ള ഇത് ചെയ്യാത്തവർക്കാണ് ബാധ എന്നുള്ളതാണ് കൂടുതൽ പറയുന്നത്. ഭജനം കഴിഞ്ഞിട്ട് ഇവർ ബാധകൾ പലപ്പോഴും കാണാറുള്ള കണ്ടുവരുന്ന സംഭവമാണ്. ഈ വളരെ ഇതായിട്ട് വന്ന് ബാധകൾ വന്ന് ഉറഞ്ഞിട്ട് ഞാൻ നാളെ പോക്കോളാം, അല്ലെങ്കിൽ മറ്റന്നാൾ പോക്കോളാം, നാളെ പോക്കോളാം എന്ന് പറഞ്ഞ് ഭഗവതിയെടുത്ത് പറയും. കിഴക്കാവിൽ ഈ ഇതെല്ലാം ഈ ഒരു പാലമരമുണ്ട്. ഈ പാലമരത്തിലേക്ക് വലിയ ആണികൾ മുമ്പൊക്കെ തലകൊണ്ടടിച്ച് പൊട്ടിക്കണതാണ്. ഇപ്പം ഒന്നടിക്കും, പിന്നെ ബാക്കി ഇവരടിച്ച്, അതോടെ ആ ബാധ ആ മരത്തിലേക്ക് എത്തും, പിന്നെ ക്ഷേത്രത്തിലേക്ക് ലയിച്ചു എന്നുള്ള സങ്കല്പത്തിലാണ്. Let's say you have a headache and I give you a tablet, okay, and say that this tablet will cure you of the headache, okay, and then all I give you is some sugar pill, but after 10 minutes you feel, yeah, my headache is better. That's the placebo effect. അല്ലേ, സാധാരണ അങ്ങനെ ഇപ്പോൾ ഈ കുറേ സൈക്യാട്രിസ്റ്റുകൾ വളരെ പ്രസിദ്ധമായിട്ടുള്ളൊരു ചില ഭജനത്തിലൂടെ വരാറുണ്ട്. അവരിവിടെ ചോട്ടാനിക്ക് 2-3 ദിവസം ഭജനം കഴിഞ്ഞ് പോകാറുണ്ട്. അപ്പോൾ അവരോട് സംസാരിക്കുമ്പോൾ അവർ ഇതെല്ലാം ബേസിക്കലി അടിസ്ഥാനപരമായ മനസ്സിനെയാണ് ബാധിക്കുന്നത്. മനസ്സിൻ്റെ പ്രശ്നം കൊണ്ടാണ് ഈ സംഭവം വരുന്നത്. അപ്പോൾ എവിടെയെങ്കിലും അവർക്കൊരു വിശ്വാസം വരുമ്പോൾ, ആ വിശ്വാസത്തിൻ്റെ ഇത് വരുമ്പോൾ ഇതിന് വളരെയധികം അതോടെ ഈ രാവിലെ കഴിയുന്ന നെയ്യിന് വളരെ പ്രാധാന്യം നെയ്യാണ്. അതൊരു ശാസ്ത്രീയമായിട്ട് വളരെ പ്രശസ്തിയും വളരെ പ്രാധാന്യമുള്ളൊരു നെയ്യാണ് അത്. All of us live in belief. Beliefs are important to all of us. But if the belief is not helping you or curing you or supporting you in any way, then I think you have to revisit that belief. You're doing an activity, you're doing a ritual because you have a belief, right? You believe that this will take away evil spirits, or this particular activity is going to make you better. So it's out of faith that you go to a particular faith healer. If you see the results, you continue to hold the faith in that particular system. You might want to take medications, but that does not deter you from going to the faith healer, right? So I believe that these systems coexist.
My name is Dr. Arith Christian. I practice psychiatry in Trichy for the last few years now, 5-6 years. I've been involved with the rehabilitation center because where we are associated, where I'm associated, Saumanasya Hospital and Institute of Psychiatry has been in this field serving the mentally ill for 40 years in Trichy, and we have extended our services free of cost to the Gunaseelam Rehabilitation Center for the last almost 3 decades now. நான் இந்த கோயிலில் பரம்பரை நிர்வாக ட்ரஸ்டியாக இருக்கேன். 20 வருஷமாக இருந்துட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து பரம்பரை அர்ச்சகால் ஃபேமிலி இது. நாங்கள் இந்த பெருமாளை வந்து குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜல பெருமாள் டைட்டியை ஆராதனை பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து நிவர்த்தி ஆகி போயிட்டுருக்கா இது பக்தாள்லாம். So the norm is they will say, the person was start acting very weird. He was talking to himself, so we thought there was a ghost. So we went to this temple. We went to the astrologer. They said time is, the time period right now is not good. அந்த எம்ஓ பிரகாரம் அவள் வந்து டாக்டர்ஸ், சோஷியல் ஒர்க்கர், நர்ஸ் எல்லாமே அவளுக்கு எங்களுக்கு கொடுக்குறா. ஃப்ரீயாகவே அவள் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே இந்த சென்டருக்காக. நாங்கள் வெறும் அக்காமடேஷன், ஃபுட்டு அதெல்லாம் மட்டும் அந்த பூஜையில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவளுக்கு நான் பண்ணிகிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட அது இந்த சென்டர் ஆரம்பித்ததே சௌமனஸ்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஆரம்பித்தோம். ஏன்னா அது இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறதுனால அது மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா இங்கே கோவிலே தான் இருப்பாள். அவளுக்கு வந்து செயின் போடுவோம். செயின் போட்டு தான், ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு செயின் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து கூடாதுன்னு தான் கவர்மெண்ட்டில் பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. So the chains had come off here after we've come into the picture from Saumanasya Hospital, and we've said that psychiatric care would be provided. They would be assessed, and then accordingly they would be triaged into the different modalities of treatment. If they get admitted, then we have what we say one mandala, which is 48 days. They have to stay here and they will get involved in certain activities. Like for example, we would have what we call scheduling for them. Like they have to get up at a particular time, have a bath, then go to the temple, be involved in the prayer and other things. ஸோ அந்த 48 நாளுக்குள்ளே அவள் வந்து வர்றவா படிப்படியாக நிவர்த்தியாகி அந்த 48 நாள் பூர்த்தியானவனா நல்லபடியாக நிவர்த்தியாகி போயிட்டு. The 12:30 puja is very important because at that time they actually, the prasad that is offered, like the holy, the water, right? Tirtham, that is actually put on everybody's face. I think, it is a good combination of the basic faith and certain practices that we are able to put together for them. மனசு பொறுத்தவரை மெடிசன்ஸுங்கிறது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். மனசு சம்பந்தமான அந்த மன அழுத்தம், அந்த மனத்தில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அவளுக்கு பண்ண முடியும்.